ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். ஆனா அந்த கடற்கரை வேற மாதிரி இருந்துச்சு. கடற்கரை எல்லாம் ஒண்ணுதான், ஆனா இது வேற இடம். இங்க நிறைய மீன் பிடிக்கிற போட் எல்லாம் இருக்கும், நீ பாத்துருக்க மாட்டேன், அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமாங்க, இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நான் இதெல்லாம் பார்த்ததே இல்ல. ஆமா, அன்னைக்கு உங்க அப்பாவோட செருப்பு பிஞ்சிருச்சுன்னு நான் அதை கையில எடுத்துட்டு போனேன்னு சொன்னீங்க. நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு உனக்கு தெரியுமா? என் மேல இருக்கிற பாசத்துக்காக. அது மட்டும் இல்ல ஆனந்தி, இந்த உலகத்துல எத்தனையோ தானம் இருக்கு. அந்த தானம் சிறந்தது, இந்த தானம் சிறந்ததுன்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தானத்திலேயே சிறந்த தானம் எது தெரியுமா? எது? தன்னோட உசுருக்கு சமமா நினைச்சு வளர்க்குற ஒரு பொம்பளை பிள்ளைய எதையுமே எதிர்பார்க்காம யாரோ ஒரு ஆணை நம்பி ஒரு தகப்பன் கைப்பிடிச்சு கொடுக்கறாரு பத்தியா, கன்னிகா தானம். அதுதான் தானத்திலே ஒசந்த தானம். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்து பொக்கிஷம் மாதிரி வளர்த்து அந்த பொக்கிஷத்தை முழுசா கிடைக்க செஞ்சிருக்காருல்ல உங்க அப்பா. அவரோட செருப்ப என் கையில தாங்கினது என்ன, அவரையே நான் என் தலையில தாங்கணும். தங்கத்திலே அவர் காலுக்கு நான் செருப்பு செஞ்சு போடணும். உங்கள மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு எங்க அப்பா உங்க தலைக்கு வைரத்திலேயே கிரீடம் செஞ்சதே போடணும். நமக்குன்னு ஒரு காலம் வரும், வசதியும் வரும், அப்ப எல்லாத்தையும் சேர்த்து செஞ்சிடலாம். இப்ப நம்ம பீச்ல கொஞ்ச நேரம் காலார நடக்கலாமா? அப்படியே ஒரு ஐஸ் சாப்பிடலாமா? சாப்பிடுவோம், வா. இருளெல்லாம் தொலைந்தால் விளக்காக வருவாயா? கண்ணீரில் நான் நனைந்தால் துடைக்க துணிவாயா? காலங்கள் மாறட்டும், காலங்கள் மாறட்டும், உன் கரம் கோர்த்தே என் பயணம் தொடரட்டும். விழிமூடினாலும் பிரியாத கோலம் நீ. உயிரோடு கலந்த உயிரின் ராகம் நீ. காயங்கள் ஆற்றிடும் மருந்தவ நீ வந்தாய். என் பதிவானத்தை உன்னன் வழி தந்தாய். இரவாது வாழும் ஒரு காதல் நம் காதல். இரவெதுவாது படக்காதல் நம் காதல். என்றும் உன்னுடன், என்றும் உன்னுடன். மௌனமாய் ஒரு காதல். ஆனந்தி, உனக்காக நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன். அதே உங்க வீட்டுக்கு என் பேரையே வச்சுட்டீங்களே. அது எங்க அப்பா வழியா வந்த வீடு. நாம 2 பேரும் சேர்ந்து நமக்காக தனியா ஒரு வீடு கட்டணும். அதுக்கு வசதி வேணுமே. இன்னும் எவ்வளவு நாள் ஆகுமோ? கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். அதுக்கு முன்னாடி இப்ப இங்க ஒரு வீடு கட்டலாமா? மணல்ல கட்டுவோம். பேசாத மொழிகள் உன்னோடு பேசுகிறேன். பார்க்காத கனவை உன் கண்ணில் காண்கிறேன். காலத்தின் சுவட்டில் நாம் மட்டும் வாழ்கிறோம். மௌனத்தின் இசையில் மெல்ல பெய்கிறோம். உன் சுவாசம் பட்டு என் இதயம் மலருதே. உன் நேசம் கண்டு என் கவலை மறையுதே. 1000 உறவுகள் மண்ணில் இருந்தாலும் உன் ஒற்றை பார்வையில் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இதுதான் நம்மளோட வருங்காலத்து வீடு. இந்த வீட்டுல நீ, நான், நம்ம குழந்தை 3 பேரும் மட்டும்தான். வேற யாருக்கும் அலௌட் இல்லை.
யார் ஆனந்தி? மகேஷ் சார். ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க சார். ஆனந்தி, அன்பு எங்க? அன்பு ஓகே தானே? சார், ஆனந்தி கூட தான் சார் இருக்கேன். நல்லா இருக்கேன் சார். 2 பேரும் ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் லீவ் எடுத்துட்டோம். ஓ